விளம்பரங்கள் இல்லை. ஒரு நாள் சூரட்டி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறார். பார்த்துக்கங்க. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி. வேற தகுதி? ஐயா எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி அது. எம்ஜிஆருங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு, அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே. நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி திட்டமிட்டு தமிழீழம் தலைமுறைக்கு, தமிழ் மக்களுக்கு சாதி மத பற்று ஊட்டப்பட்டிருந்தது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பட்டு திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீரத்தம்மன் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கவனிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது? ஈழத்துல செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திரண்டிருப்பான், நாடார் என்றால் திரண்டிருப்பான், கோனார் என்றால் திரண்டிருப்பான், வன்னியர் என்றால் திரண்டிருப்பான், பறையன் என்றால் திரண்டிருப்பான், கவுண்டர் என்றால் திரண்டிருப்பான், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று திரண்டிருப்பான் செத்திருந்தான். ஆனால் ஈழத்தில் 50,000 இந்துக்கள் செத்தார்கள், 2000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்தரை செய்தி வரல. தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே? தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா. அந்த இடத்தில்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது. எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோனாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்தோம். இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனியுங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவர் தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா நின்னா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார். கார்த்திக் வந்த போது தமிழர் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர், இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர், இல்ல படையாச்சு. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர், இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு 2 கட்சியில 2 பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க?
சாதி தமிழனுக்கு சாதிக்காரன் தான் போடுவான். இங்க பாரு, படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான். எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார், ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறார். ஆனால் கட்சி படையாட்சியா கட்சி வன்னியனா சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இதனால நுட்பமா நீ விளங்கிக்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால், வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார். திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர், நாடார், செட்டியார், கோனார், ரெட்டியார், நாயுடு எல்லாம். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியும் ஜெயிச்சிடலாம். இப்ப நீ என்னங்க நிக்க போற? தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன்கிட்ட கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறிய? அதை புரிஞ்சுக்க.